என்ன சொல்றது, இப்போ தளபதி சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற என்ன சொல்லணும். உடனே ஓகே, இப்போ பெரிய பிரச்சனை இது கிடையாது, அதை எப்படி சமாளிக்க போறதுன்னா லோகி அண்ணா இப்படி இருக்காரு. அப்ப நான் இவர் எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்புறம் எனக்கு இவர் டைரக்டர்லாம் லோகேஷ் இல்ல, எனக்கு இப்படி என்ன சொல்றேன்னு தெரியல. நான் அப்படியே விஜய் சார் அவ்வளோத்தோடையும் ஸ்டக் ஆகிட்டேன். அப்படியே ஜாலியா உள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது, வெளியில பயம். அப்ப இறங்கி சரி சார் அவ்வளவுதான், அப்படியே கீழே வாரேன். அதாவது ஒரு ஃபேன்கெல்லாம் அது ஒரு சைட் அடிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா நல்லா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அவர் நிறைய டேக்லாம் எடுக்க மாட்டாரு. அந்த டேக் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு டேக் 2 டேக்லயே முடிச்சுட்டாரு. சாண்டிக்கு தான் நிறைய அடி விழுந்திருக்கும். ரியலாவே அதுல அந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு இருந்துச்சு, அது அவருக்கு ரியல்னு தெரியாது. டீம்ல சொல்லியிருந்தாங்க இது சும்மா இதுன்னு தான், ஆனா அடிவச்சு பிறகுதான் அது ரியல்னு தெரியும் அவருக்கு. அவர் சொன்னாரு, அடப்பாவியரா முதலே சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்போம். இன்ட்ரோவர்ட்டடா இருந்த நான் இசை மூலமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வாயை திறந்து பேச மாட்டேன். ஆனா இதுல மட்டும் இல்லை, ஸ்கூல்ல மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருந்த மற்ற நபர்களும் சரி, நண்பர்களும் சரி, ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப பந்தா காமிப்பாங்க. அவங்க லொடலொடன்னு பேசுவாங்க, வாய் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா நான் பேசவே மாட்டேன். மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் உசிரை படத்துல இருந்து ஒரு சூப்பரான அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க? நல்லா இருக்கிறேன். 3 பேரும் உங்களே ரொம்ப அழகா இருக்கிறீங்க. டிஜே, உங்களோட படங்களா இருக்கட்டும் சரி, நீங்க பண்ண ஒர்க்ஸா இருக்கட்டும் சரி, ஒரு செட் ஆஃப் ஜேர்னர்னு ஒரு விஷயம் இருக்கட்டும். அஸ்வன் எடுத்துக்கிட்டா அது செட் ஆஃப் ஜேர்னல் அடிச்சிருக்கீங்க. டிஜே அப்படின்ற போது ஒரு லவ், ரொமான்டிக்ன்ற விஷயத்துல கனெக்ட் ஆகுறது ஒரு விஷயம் இருக்கும்ல. நமக்கு இது வரும், நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன விஷயம் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஃபீல் பண்ண ஒரு விஷயம்? இன்ட்ரோவர்ட்டடா இருந்த நான் இசை மூலமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வாயை திறந்து பேச மாட்டேன். ஆனா இதுல மட்டும் இல்லை, ஸ்கூல்ல மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருந்த மற்ற நபர்களும் சரி, நண்பர்களும் சரி, ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப பந்தா காமிப்பாங்க. அவங்க லொடலொடன்னு பேசுவாங்க, வாய் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா நான் பேசவே மாட்டேன். படிப்புலையும் அப்படிதான், பேசாம ரொம்ப அமைதிப்படியா இருந்த ஒரு டிஜே பேச ஆரம்பிச்சது இசை மூலமா தான். ஸோ இசையில நான் என்னென்ன சொல்லணுமோ, எப்படி என் காதலை வெளிப்படுத்தணுமோ, தூரத்துல இருந்து நான் சைட் அடிச்ச மூமெண்ட்ஸ், கோவில்ல, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல, இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்தலாம். உன்னை எங்கே காண்கிறேன், உன் பக்கம் வரவா, ஆனா யார் வென்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாம். அமெச்சூரா எழுந்தது ப்ரோ, இப்போ வண்டர்ஃபுல். இல்ல ஆக்சுவலா நல்லா இருக்குது. அது போய் ஒட்டுது இல்லை ஆடியன்ஸோட. ஏன்னா இப்போ நீங்க வண்டர்ஃபுல்னு சொன்னது காரணம் நீங்களும் அதை உணர்ந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சந்திச்சிருக்கீங்க. இப்போ அந்த 15 வயசு 16 வயசுல வர வாலிப காதல், அறியாத வயசு. ஸோ அப்போ சந்திச்ச உணர்வுகளை வெளிப்படுத்தி சாங்ஸா, என்னோட ஆசைகள், எனக்கு ஒரு ஆசை, ஓமியா, வானவில், தேன் குடிக்க, பொம்மை, குறுக்குரே, காதலோர் ஆகாயமெல்லாம் ஆதி பிரதர்னு, அவரும் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃப்கோர்ஸ், சென்னையோட ஒரிஜினல் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் ஆதி. அவர் கிளப்ல மப்ல அப்போ விட்டார், நான் அப்போ முட்டு விட்டேன். அப்புறம் 2 சாங்குமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக எனக்கு சினிமா பாடல் இருந்தாலும் அந்த இண்டிபெண்ட்டாக நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் இந்த மனுஷன் மாறலைன்ற ஒரு. ஸோ காதலோர் ஆகாயம்லாம் என்ன ஸ்டூடியோவில் அவர் விட்டு போயிட்டார். அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவர் தான் வரிகளும் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டாரு, ப்ரோ நீ பார்த்துக்கோ. ஸோ நான் தான் ஃபுல்லாக இல்லையடி இல்லையடி இல்லையடி, இதெல்லாம் நான் சும்மா என் பாட்டில் நான் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள.
ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதி கீழே போய் சந்திச்சா அவ்வளோதான். 1 வீக்கில் நான் நீ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான்ட்டு ஹீ வெண்ட் அண்ட் ஹீ ரீஅரேஞ்ச் எவ்ரி திங். ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்த அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நாங்களாம் அப்படி ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி, அந்த ஃப்ரீடம் இருந்ததால தான் இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. முட்டு முட்டாக இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஜெகோட அடிப்பெண்ணையாக இருக்கட்டும், எத்தனை சாங்ஸ், திலீப் வர்மனோட என்ன வலியாக இருக்கட்டும், யோகி பி நட்சத்திர வல்லவனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு ஆடியன்ஸோட போய் ஒட்டுனதுக்கு காரணம் வந்துட்டு அந்தந்த சாங்ஸோட ஒரிஜினாலிட்டி தான். அந்த மனசார அந்தந்த உணர்வுகள் போய் சேர்ந்துருக்கு கரெக்டாக ஆடியன்ஸோட. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி நான் மறக்க மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான் மியூசிக். அந்த இசை தான் நம்மளை இது வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய இருக்குது ப்ரோ, இன்னும் நிறைய பார்க்கணும். கண்டிப்பாக இன்னும் நிறைய மியூசிக் வரும். சூப்பர் சூப்பர். இந்த ஃபீலோட ஒரு ஒரு பாட்டு ஒன்று நீங்கள் பாடிட்டீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக பாடணும். அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட்டுக்காக ஒரு பாட்டு. ஆக்சுவலாக நண்பர்களே, supporters, listeners, I have a very bad sinus right now. ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேர்க்குது, சத்தியமாக முடியல டெம்பரேச்சர். இருந்தாலும் பாடி அது கரெக்டாக வரலன்னா ப்ளீஸ் forgive me. ஸோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? விஜய்க்கா தளபதி பேர். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பேசி பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும், பிடிச்ச அப்புறம் காதல் நிக்கணும், முத்தம் கொடுத்து காலம் பூரா நினைச்சுக்கணும் என் ஆசை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் அந்த அந்த வாய்ஸ் வந்து நாங்க யூடியூப்ல கேட்கறதும் MP3 பிளேயர்ல கேட்டது அப்படியே ஒரிஜினலா கேட்கற ஒரு ஃபீல் இருக்குது. நீ உண்மையிலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். இப்போ நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பேர்லாம் சொல்லும்போது இப்போ பொதுவாக எடுத்து போகும்போது மியூசிக்ன்ற போது காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அந்த டைம்ல வந்து இருந்துச்சு, பட் எல்லாமே சக்சஸ் ஆச்சு. நீங்க பண்ணதா இருக்கட்டும் சரி, ஹேவக் பிரதர்ஸா இருக்கட்டும் சரி, ஆதி பிரதரா இருக்கட்டும் சரி, ஒரு பாட்டுமே சக்சஸ் ஆச்சு. யூடியூப்ன்ற விஷயம் அப்பவும் எடுத்து பார்க்கும்போது சாங்ன்ற விஷயம் பூம் ஆச்சு. இப்ப இருக்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கும் அப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? லைக் இந்த சக்சஸ் ரேட்ன்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே, ஹேவக் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ ஈஸியாலாம் ஹிட்டு நாங்கள்லாம் கொடுக்கல. நிறைய சாங்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இப்போ பண்ணுறது இல்லை மியூசிக்கு. ஸோ எல்லாரோட சாங்கும் அப்போ ஹிட் ஆகல. எஸ், அப்போ யூடியூப் எம்டி கிரவுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ காடாக மாறி இருக்கு. இப்போ காம்படிஷன் அதிகமானதுக்கு காரணம் பிஸ்னஸ், லேபிள்ஸ், துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரீல்ஸ், இந்த மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், அதுதான் வந்துட்டு இசையை மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆர்கானிக்காக வந்துட்டு அப்போ போட்ட ராமான் சாரோட சாங்ஸ்லாம் இப்போ கேட்டிருப்போம். ரொம்ப மெலடியஸாக, ரொம்ப சூதிங்காக. லைக் இப்போ வந்துட்டு ரொம்ப பஞ்சியாக வந்துட்டு நிறைய சாங்ஸ் வருது. நிறைய பேர் இதுதான் வெளிப்படையாக சொல்லிட்டு தெரியுறாங்க, புரியுது. பட் குட் மியூசிக் இப்போவும் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சில இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ஸ், இப்போது யங் ஜெனரேஷனில் வளர்ந்துட்டு வர ஆர்டிஸ்ட்ஸ் நல்ல சாங்ஸ் விடுறாங்க. அவங்கள கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும், ரசிக்கணும். ஸோ நல்ல பாடல்கள் அப்போவும் வந்துச்சு. நல்ல பாடல்கள் எப்போ வந்தாலும் சரி, இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் அது ஆடியன்ஸ் கூட அதை ஒட்டுச்சுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எஸ், நாங்கள் அப்போ விட்டோம், அது ஹிட் ஆச்சு. ஒரு சில சாங்ஸ்லாம் ஹிட் ஆச்சு. ஏன் சாங்ஸும் ஒரு சிலர் தான் ஹிட் ஆச்சு, எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகல. ஸோ இப்போ
பால் டப்பா தம்பி அனீஷா இருக்கட்டும், இல்லை அசல் கோலார், நிறைய பேர் இருக்காங்களே, வேடன், பிரஜோ, சுப்லாஷ்னி கூட இப்போ நான் என்னோட சாங் ரீசெண்டாக ஒரு ஆல்பத்தில் என்னோட ஈபியில இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வெங்காயம் ஒரு ஆர்டிஸ்ட், அதே பால் டப்பா குரூப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கமான ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க. வெரி டேலண்டட் ப்ரோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக பாப்பியன், எஸ் சில விஷயங்கள் மாறி இருக்கலாம், பட் நல்ல சாங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருது, அதை கொண்டாடுறாங்க, ஒர்த்து தான். ஜனனி, உங்ககிட்ட எல்லாரும் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி, பட் இருந்தாலும் நானும் கேட்குறேன். லியோல ஜனனி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி திருப்பி கேட்பேன் நான். ஓகே, லியோல ஒரு ஜனனி ஒன்று பார்த்துருப்போம். ஒரு கேரக்டரா ஒரு லோகேஷ் வந்து உங்க டெவலப் பண்ணிருப்பாருன்றும் போது, இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது, ஜனனி இந்த கேரக்டர் தான் பண்றீங்கன்ற போது என்ன விஷயம் ஸ்டார்டிங்ல சொன்னாரு உங்ககிட்ட, லைக் வந்து அப்ரோச் பண்ணுங்க? எனக்கு நான் பிக் பாஸுக்கு அப்புறம் தான் போயிருந்தேன்னா எனக்கு தெரியாது அவர் தான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு தெரியாது. பிரதீப் மலரி சார் சொன்னாரு இன்டர்வியூ இருக்கு, ரெடி ஆயிரு அப்படின்ட்டு. அப்ப எனக்கு மைண்ட்ல இன்டர்வியூவா, ஏன்னா ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப அந்த பயத்தோட தான் நான் ரெடி ஆகிட்டு போனா பார்த்தா ஆஃபீஸ் தான் லோகி அண்ணா இப்படி இருக்காரு. அப்ப நான் வந்து இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்புறம் எனக்கு இவர் டைரக்டர்ல லோகேஷ் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. சரின்னு அவர் வந்து இருந்துட்டு இப்படி ஜனனி நீங்க வந்து தளபதி 66 அப்ப பேர் வைக்கல, 66 கரெக்ட் இல்ல, 66ல வந்து 66 ஐ திங்க் 67 67ல வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்க பண்றீங்க, ஓகேவான்னு கேட்டாரு. எனக்கு என்ன கூட்டிட்டு வந்து ஓகேன்னு எனக்கு புரியாது. எனக்கு அவ்வளோ என்ன உண்மையாதான் சொல்றாரு இல்லாட்டி சும்மா வந்து ஏதாச்சும் சும்மா சொல்றாங்களா அப்படின்னு. நான் அப்படியே இருக்கேன். இருந்துட்டு சார் எனக்கு எல்லாமே ஓகே, எனக்கு தனியா வர தெரியாது, எப்படி வண்டி அனுப்புவீங்களா அதான் கேட்டேனா. ஏன்னா அவ்வளோ சென்னை எப்படி வாரன்னு தெரியாது, புதுசு. அப்ப எனக்கு வர தெரியாது சார், எப்படி நான் வாரது அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை வண்டி அனுப்பலன்னா நீங்க அவரு சிரிச்சுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், கம்பெனி பாத்துக்கோம், உங்களுக்கு ஓகேவா நடிக்கிறதுக்கு விருப்பம்னா அதை நான் வந்து கொண்டு போயிருவேன், அப்புறம் இந்த படத்துல நடிச்சா 10 வருஷத்துக்கு இந்த சினிமால இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நானும் ஐயோயோ ஃபர்ஸ்ட் விஜய் சார் அப்புறம் இப்படி ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப எனக்கு நான் ஓகேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா எனக்கு எப்படி என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே விஜய் சார் அவ்வளோத்தோடையும் ஸ்டக் ஆகிட்டேன். அப்படியே ஜாலியா உள்ள வந்து பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது, வெளியில பயம். அப்ப இறங்கி சரி சார் அவ்வளவுதான், அப்படியே கீழே வாரேன். அவர் பிரதீப் மலரி சார் கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம போகுது அப்படின்னு. அப்ப பிரதீப் மலரி சார் கீழே வந்து என்ன நீ எதுவுமே சொல்லாம பாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு பயமா இருக்கு, என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நீ போய் கால் பண்ணி சொல்லு எனக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னா அவங்க பயந்துட்டாங்க, என்ன இந்த பொண்ணு அப்படியே ஒண்ணுமே சொல்லாம போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிதான் அப்படியே போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமே அடுத்த நாள் எனக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆயிட்டு. நான் இன்னைக்கு மீட் பண்ணா அடுத்த நாளே ஷூட் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஓகே, இந்த காஃபி ஷாப் மேக்கிங் ஒரு விஷயம் இங்க எல்லாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியாதது எந்த மாதிரி கேக்குறீங்க? லைக் அந்த செட்ல நடந்த விஷயம், அந்த காஃபி ஷாப் மேக்கிங் ஏதாவது ஒரு விஷயம். மேக்கிங் என்ன, சாண்டிக்கு தான் நிறைய அடி விழுந்திருக்கும். ரியலாவே அதுல அந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு இருந்துச்சு, அது அவருக்கு ரியல்னு தெரியாது. டீம்ல சொல்லியிருந்தாங்க வந்து இது சும்மா இதுன்னு தான், ஆனா அடிவச்சு பிறகுதான் அது ரியல்னு தெரியும் அவருக்கு. அவர் சொன்னாரு அடப்பாவி நான் முதலே சொல்லிருக்கலாமே, கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்போம். ஓகே, அது ஒன்று. ஓகே. அந்த கருப்பாய் சாங் வந்து காஃபி ஷாப் விஜய் சார் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, லைவா பார்த்துருப்பீங்க அந்த டான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது ஒரு ஃபேன்களா அது ஒரு சைட் அடிச்சுட்டே இருந்தோம்.
ஏன்னா நல்லா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அவர் வந்து நிறைய டேக்லாம் எடுக்க மாட்டாரு. அந்த டேக் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு டேக் 2 டேக்லயே முடிச்சிட்டாரு. அப்போ அந்த பாட்டு ஒரு பாட்டு மட்டும் தான் ப்ளே ஆச்சுன்னு நினைக்கிறேன். மிச்ச பாட்டு இல்ல, செலக்ட் பண்ணல போல. சார் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டா மறந்துட்டேன். சரி, ஓகே, கொஞ்சம் டைம் பார்ப்போம் அவரு. ஓகே, அந்த மாதிரி சூப்பர். டிஜே பிரதர், சமீபத்துல ஜனநாயகம் படத்தோட கேஸ்டிங்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் உங்க பேர் எதுவுமே இல்லை அப்படின்னா சடனா ஒரு போஸ்டிங் போட்டீங்க, நான் இருக்கிறேன். சடனா வந்து கால் ஃபர்ஸ்ட் கால் எப்படி வந்துச்சு? நடுவில் வந்துச்சு. என்ன சொன்னாங்க? அதான் இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான், உசிரே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆல்ரெடி இன்னொரு படம் கமிட் ஆகிட்டேன் மலையாளத்தில். தட் வுட் ஹவ் பீன் மை செகண்ட் மலையாளம் ஃபிலிம். சடனாக வந்துச்சு கால். என்ன சொல்றது, தளபதி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன வேற என்ன சொல்லணும், உடனே ஓகே எஸ். இப்போ பெரிய பிரச்சனை இது கிடையாது, அதை எப்படி சமாளிக்க போறதுன்னு தான். அதுவும் எனக்கு மனசார ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. மிஸ் பண்ணிட்டுமேன்னு ஒரு வருத்தம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அவன் என் தோஸ்துன்றதால டைரக்டர், அவனை ஒன்றும் சொல்லக்கூடாது, பட் அஃப்கோர்ஸ் மச்சான் சாரி. உன்னி வந்துட்டு எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் தான். சரி மச்சான், தளபதி கூட நடிக்க போற, போய் நடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஆனால் நல்ல ரோலான்னு கேட்டா. ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட். இருந்தாலும் ஒரு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அந்த படம் பண்ண முடியலன்னு. அதுக்காக கபடி ட்ரைனிங், மலையாளம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஆன் தி அதர் குட் சைட், ஆன் தி பிரைட் சைட், தளபதி 69. ஸோ நவம்பர் ஆரம்பித்தோம் ஷூட், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட். மறக்க முடியாது. ஓகே, கூட நடித்த விஷயங்கள் இருக்கு, தளபதி கூட நடிச்சிருக்கீங்க. சூப்பர். அண்ட் என்ன மாதிரி கேரக்டர் எதிர்பார்க்கலாம்? ஏதாவது நல்ல கேரக்டர். நல்ல கேரக்டர், அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல மாட்டீங்க. ஸோ ஸ்வீட். கண்டிப்பாக அது நல்லபடியாக வரணுன்றது எங்களோட சர்வ பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் பிரதர், இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அண்ட் பிரதர்ஸ் மாதிரி பால்டப்பாவாக இருக்கட்டும், நிறைய பேர் க்ரோ ஆகிட்டு வராங்க. நம்ம இதுலேயுமே மியூசிக்ன்ற ஒரு விஷயத்துலேயே ஒரு காம்படிஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க மலையாளங்கள்ல படங்கள் பண்ணாலும் தமிழ் வரும்போது நம்ம ஸ்டார்டிங் எப்படி கொடுக்க போறோம்ன்ற ஒரு பயம் ஒண்ணு இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம், அது எப்படி இருந்துச்சு? பயம் இல்ல, புதுசு. முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி பிக். இல்லை, பெரிய 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 ஒரு பிளாட்ஃபார்ம், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க. ஸோ நிறைய பேர், இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் திறமையோட வெளியே இருக்காங்க. ஆனால் அந்த சான்ஸுக்கு தான். ஸோ அந்த சான்ஸ் வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங். அந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அடிச்சிடலாம். அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு, நான் அடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு அடுத்த படம் வராது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இந்த பாட்டு பார்த்துட்டு எனக்கு பீப்புள் ஆர் காலிங் மீ ஃபார் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்டு இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்க, அடுத்து பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு அது பிளெஸ்ஸிங் தான். எனக்கு நான் வந்து அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தாண்டி எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே தான் இருந்திருக்கேன், நான் காலேஜ் டைமில் இருந்து சென்னை தமிழ்நாடு தான் இருந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப எனக்கு இந்த மண் ரொம்ப, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மண் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மியூசிக்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு லாங்குவேஜ். ஏன்னா அது தெலுங்கில் எனக்கு அந்த சவுண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தமிழ் வந்து எனக்கு க்ளோஸான ஒரு லாங்குவேஜ். ஏன்னா அம்மா வந்து பெரிய தமிழ் ரசிகன். அம்மா சன் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது அன்னையிலேருந்து எனக்கு தான் ரஜினி சாரோட பாஷா இதெல்லாம். நான் முதலாக தியேட்டருக்கு போய் பார்த்தா ஒரு தமிழ் படம் குருவி, விஜய் சார். நான் முதலாக தனியாக போய் பார்த்த படம் குருவி தான் என்ன ஞாபகத்தில் வருது. ஸோ தமிழ் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு ஈஸியஸ்ட் லாங்குவேஜ், கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கு. மியூசிக்கலி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ அந்த வகையில் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ப்ரௌட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் மட்டும் விளையாடி முடிச்சிடலாம்.
இப்போ கரண்டா நிறைய ஜென்சி வேர்ட்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அதோட அர்த்தங்கள் ஏதாச்சும் தெரியுதான்ற மாதிரி பார்க்கலாம். எனக்குமே சத்தியமா தெரியாது, பட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மேபி யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு பிஸ்கெட்டா? இல்ல பிஸ்கெட் இல்ல, பெஸ்ட் gift மாதிரி கொடுக்கலாம். gift-ஆ? ஆமா. ஓகே, எனக்கு யாருக்கு பதிவு செஞ்சாலும் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. மாலை மலரோட அது என்ன கிஃப்ட்ன்றத நான் கடைசியா ரிவீல் பண்றேன். கொடுத்துருவீங்க? ஆனா டெஃபினட்டா கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, சொல்லி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு ரிஸ். கம்மிங் பேக் டு உசிரே படம் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு எல்லாரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வணக்கம். உசிரே படம் வந்து ஆகஸ்ட் 1 வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது, தமிழ் அண்ட் தெலுங்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்ம மியூசிக் டைரக்டர் முகத்துக்காகட்டாலும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எங்கேயுமே பார்த்தது மியூசிக் டைரக்டர் சப்போர்ட் பண்ணி நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குமான்னு நாங்க நம்புறோம். போய் பாருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சூப்பர். உங்கள் ஃபேமிலியோட லீவ் எடுத்துட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உசிரே பாருங்கள். எனக்கு பில்டப் பண்ண பிடிக்காது. உசிரே ஒரு இமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும். அழகான ஒரு கதை, ஒரு நிஜ கதை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஜெனனி, மியூசிக் டைரக்டர் நவீன், ப்ரொடியூசர் மோலி சார், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 1 உசிரே. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக மாலைமலை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், மிஸ் பண்ண மாட்டீங்க இதுக்கப்புறம் எந்த படமும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து கமிட் ஆகணும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.